நாமக்கல் மாவட்டம் வெள்ளக்கல்பட்டி அம்பேத்கர் காலனி பகுதியில் வசித்து வரும் 160 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டதில் இருந்து இதுநாள் வரை அப்பகுதி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் செல்லும் வழித்தடத்தை அப்பாவி என்பவர் மறைத்து பிரச்சனை செய்து வருவதாகவும் அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாரூரில் ஊராட்சியை நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. ஊராட்சியை நகராட்சியுடன் இணைப்பதால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் பறிக்கப்படும், சொத்து வரி, குடிநீர் வரி போன்ற பல்வேறு வரியில் உயரும் உள்ளிட்ட பிரச்சனைகள் இருப்பதால் இதனை கைவிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் செய்தியாளர்களுக்கு கோரிக்கை விடுத்து பேட்டியளித்துள்ளனர். டவுன்ல சேர்ந்தா நாங்க என்ன செய்ய முடியும்? எங்களுக்கு அந்த சலுகை கொடுப்பாங்களா? எங்களுக்கு 100 நாள் வேலை கொடுப்பாங்களா? வரி வாய்தை எங்களுக்கு கம்மியாக கட்ட சொல்லுங்க, நாங்கள் சேர்ந்துக்கணும். நாங்கள் யாரை கேட்டுக்கிட்டு எங்களில் மக்களில் வந்து கையெழுத்து வாங்கினாங்களா? இல்லை எங்கள் கீழகாலக்குடி பஞ்சாயத்தில் வந்து எதுவும் கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி நகர டவுனில் சேரணும்னு எங்களை யாருங்க சொன்னாங்களா, போனாங்களா? இவங்க சௌகரியத்துக்காக செஞ்சுக்கிறாங்களா? எதுனால செஞ்சாங்க? இல்லை டவுனில் காசு இல்லையா? பஞ்சாயத்தை இணைச்சு காசு சம்பாதிக்க போகிறாங்களா எங்களை வச்சு? புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு நூதன முறையில் சுமார் 120 மது பாட்டில்களை இருசக்கர வாகனத்தில் கடத்தி வந்த நபரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர் கடத்தி வந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட சுகுமார் என்பவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே குடும்ப தகராறு காரணமாக உறவினர்கள் வீட்டை அடித்து நொறுக்கிய நபர்களின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட வீட்டின் உரிமையாளர் கார்த்திக் என்பவர் வாடிப்பட்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காட்டுப்பகுதியில் இருந்து தண்ணீர் தேடி வந்த புள்ளிமானை நாய்கள் துரத்தியதால் வீட்டுக்குள் பதுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் புள்ளிமானை மீட்டுச் சென்றனர். மேலும் காட்டுப்பகுதியில் வனவிலங்குகளுக்கு தண்ணீர் இருப்பு வைக்கும் பணியை வனத்துறையினர் மற்றும் அரசு நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.